மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL 52வது போட்டியாக நேற்றைய தினத்தில் சென்னை சூப்பர் கிங் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய இணையான போட்டி பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் ஆரம்பமாய்ந்த குறிப்பிடத்தக்க போட்டியை பொறுத்தவரையில் 4 சுற்று வெற்றி பெற்றிருந்த சென்னை சூப்பர் கிங் முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆரம்ப துடுப்பாடு வீரராக விராட் கோலி, ஜேக்கப் பெத்தல் அதிரடி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான இணைப்பு அமைத்திருந்தார்கள். 59 பந்துகளில் 97 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் பெத்தல் 32 பந்துகளுக்கு 33 பந்துகளில் 4 ஓட்டங்கள் ஏற்று 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 55 ஆட்டம் இழந்து வெளியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக விராட் கோலி ஒரு முனையில் சிறப்பாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த வழக்கில் படிக்கல் 17 ஓட்டங்கள், படிதர் 11 ஓட்டங்கள், ஜித்திஷ் சர்மா 7 ஓட்டங்கள் என 17.4 பந்துகளிலே 157 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருந்த வழக்கில் டிம் டேவிட் மற்றும் ஷெப்பர்டுக்கு இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரையில் டிம் டேவிட்டுக்கு இடையிலான அந்த இணைப்பாட்டமானது 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். 15 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு நேற்றைய தினத்தில் அதிரடி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொமாரியோ ஷெப்பர்ட் 14 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள் 6 இடங்களாக ஆட்டம் விளக்காது 53 ஓட்டங்கள் பெற்றதோடு டிம் டேவிட் மறுமுனை 2 ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காது இருந்த வழி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 213 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பந்து வீச்சை பொறுத்தவரையில் 10 ரன் 4 பந்துகள் 36 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள் 100 அகமட் மற்றும் ஷியாம் கரான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. பதிலுக்கு துடுப்படுத்த ஆட வேண்டிய நிலையில் சென்னை சூப்பர் கிங் 214 ஓட்டங்களாக இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் முதலாவது விக்கெட்டுக்காக ஆயுஷ் மத்ரே மற்றும் ரஷீட்டுக்கு இடையிலான இணைப்பாட்டம் 27 பந்துகளில் 51 ஓட்டங்கள் பெறப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது. சிறப்பான இணைப்பாட்டம் பெறப்பட்ட நிலையில் ரஷீத் 14 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க சேம் கரன் 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ 3வது விக்கெட்டுக்காக சிறந்த இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் ஜடேஜா மற்றும் ஆயுஷ் மத்ரேக்கு இடையிலான ஒரு அதிரடியான சிறப்பான துடுப்பாட்டம் இணைப்பாட்டமாக மாற்றப்பட்டது. 64 பந்துகள் 114 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவர்களிடையே ஆயுஷ் மத்ரே 48 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 9, 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக 94 ஓட்டங்கள் பெற்று சதத்தை நெருங்கிக் கொண்டிருந்த வழக்கில் தன்னுடைய அணிக்காக ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் அதிரடியாக ஆட முனைந்து ஆட்டம் இழந்தது. அதன் காரணமாக சதத்தை தவற விட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டேவல் பிரவீஸ் 0, MS தோனி 12, சிவம் தூபே இறுதி நேரத்தில் 3 பந்துகள் 6 ஓட்டம் மடங்களாக 8 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காத இருந்த வழியில் ரவீந்திர ஜடேஜா 45 பந்துகளில் அதிரடியாக 4 ஓட்டங்கள் 8, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 77 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழக்காத இருந்த வழக்கில் 20 ஓவர்கள் நிறைவில் 211 ஓட்டங்கள் மாத்திரம் பெற்றிருந்தார்கள். 5 விக்கெட்டுகள் இருந்தாகவே 2 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பெற்றிருக்கிறார்கள். பந்து வீச்சில் லுங்கி நிக்கிடி 4 பந்துகளும் 30 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளும் மற்றும் குர்னர் பாண்டியா, யாஸ் தயால் ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதன. அந்த போட்டியில் 14 பந்துகளில் 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவானதோடு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த வெற்றியின் மூலம் 11 போட்டிகளில் பங்கேற்று 8 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகள் தோல்வி, 16 புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங் இந்த போட்டியை தோல்வி அடைந்த காரணம் 11 போட்டிகளில் பங்கேற்று 2 போட்டிகள் மாத்திரம் வெற்றி, 9 தோல்விகள் இடங்களாக 4 புள்ளிகளோடு இப்படி 10ஆம் இடத்தில் இருக்கிறது. மீண்டும் ஒரு விளையாடியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.